8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரு. காய் வாங்கங்க. இன்னைக்கு எங்க ஒரு ஸ்பெஷல் நேந்திரம்பழம் பாயசம். அதான் நாகர்கோவில் ஸ்பெஷல் நேந்திரம்பழம். இது கேரளாலையும் வைப்பாங்க, நாகர்கோவிலும் வைப்பாங்க. சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. இந்த நேந்திரம்பழம் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் அதுக்கு இப்போ 2 நேந்திரம்பழம் நல்ல பெருசா இருக்கு பாருங்க. ஒரு 4-5 பேர் குடிக்கிறது கரெக்டா இருக்குங்க. சின்ன பழமா இருந்ததுன்னா ஒரு 4 எடுத்துங்க. இது பெருசுனால நான் 2 எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுருங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு எப்போவுமே இந்த இட்லி வைக்கிற மாதிரி தட்டு வைக்கிறோம்ல அதே மாதிரி வச்சிடலாங்க. இந்த நேந்திரம்பழத்தை ஒரு 4 துண்டா 3 துண்டா வெட்டி இதில் வச்சு ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நேந்திரம்பழம் பாயசம் ஒரு வாட்டி வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி பாயசம் அடிக்கடி வைப்பீங்க. பசங்களுக்கு நல்ல ஹெல்த் இது. இப்போ இட்லி பாத்திரத்தில் அந்த நேந்திரம்பழத்தை நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அது வேகிறதுக்கல்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாங்க. அரை மூடி அளவுக்கு தேங்காய் திரி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துடலாங்க. பாருங்க, தேங்காய் பால் கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக மண் இல்லாமல் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. நான் இப்போ அதுக்கு அரை கிண்ண அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது கரையட்டு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை நல்லா காய்ச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இதில் ஏதாவது கல் மண் ஏதாவது இருந்துன்னு வச்சிங்களேன், பாயசம் சாப்பிடும்போது நமக்கு நரணன்னு இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பழம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், பழம் நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால் இதை தோலெல்லாம் உரித்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். பழத்தை நம்ம ஃபுல்லாக உரித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ரெடி பண்ணிட்டு வரலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு வடிகட்டி வச்சுட்டு எப்போவுமே இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணுங்க. பாகலை இந்த மாதிரி சக்கரை பாகெல்லாம் எடுக்கும்போது இல்லைன்னு வச்சிங்களா பிளாஸ்டிக்னா உருகிடும். இந்த மண்ணெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த பழத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு பல்ஸில் போட்டு ஒரே ஒரு திருப்பிங்க. ரொம்ப மசியை அரையணும்னு இல்லை. இப்போ அரைச்சிடலாங்க. பாருங்கள், அரைஞ்சிருச்சு. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம பாயசம் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து இதில் வச்சுருங்க. நான் ஒரு உருளி எடுத்துருக்கேன் லைட்டாக. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த நேந்திரம் பழத்தை இதில் போட்டுக்கணும். நெய்யில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம். அதனால் இந்த நெய்யில் லைட்டாக போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஊற்றிக்கணும். நல்லா கரண்டி வச்சு மேட்ச் பண்ணி விட்டுருங்க. இந்த வெள்ளை கரைசலில் இந்த பழம்லாம் சேர்ந்து கலந்துருங்க. பாருங்கள், இந்த நேந்திரம்பழம் நல்ல வெள்ளத்தில் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த வாசனைக்கு நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாங்க. கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டு நம்ம லைட்டாக மூடி வைக்கணும். ஏன்னா நமக்கு மேலே அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு இந்த மாதிரி பாதுகாப்புக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த நேந்திரம் பழங்கிறது நமக்கு புளிப்பு தன்மை அந்த பழத்தில் கிடையாது. அதனால அந்த பழத்தில் நம்ம பாயசம் வைக்கும்போது இந்த பழ பாயசம்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த வெள்ளை கரைசல் நம்ம ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறோம். இந்த நேந்திரம் பழம்லாம் நல்லா வேக வச்சுருக்கனால இப்போ திறந்து கிளறும் போதே நல்ல ஒரு வாசனைங்க. கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் பால், அதை இதில் கலந்துடலாம். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் கரெக்டாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரணும். அப்படி மேட்டாப்பில் அப்படி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம்.
இப்போ இதை இன்னொரு பக்கத்தில் உள்ள ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இதில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணலாங்க. இப்போ நம்ம ஒரு 2-3 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா சூடானோன்னே நான் வந்து ஒரு பத்தை நீட்ட அளவுக்கு ஒரு 10 தேங்காய் இருக்குது பாருங்கள், நல்லா பொடிசு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நேரம் சேஞ்சாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 5-6 முந்திரி வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் போட்டுடலாம். அதையும் இது கூட போட்டு வறுத்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். எப்போவுமே தேங்காய் கூட எல்லாம் சேர்த்து போட்டால் வறுபடாது, அதனால தான் தேங்காய் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து வறுத்துறோம் பாருங்கள். இப்போ எல்லாம் நல்ல இந்த நெய்யில் பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இறக்கி வச்சுருக்குறோம்ல அந்த பாயசத்தில் அப்படியே இதை கலவையை கொட்டிடலாம். பாருங்கள் ஒரு கலக்கிடலாம். நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றினோன்னே இந்த திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பர் வாசனையாக இருக்குது. இதை குடிச்சு பாருங்கள். எங்கள் ஊரில் நல்ல இந்த நேந்திரம் பழம் இந்த பாயசம் வந்து ஃபேமஸுங்க. கேரளா சைடில் எல்லாம் ஒரு கல்யாண வீடோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் இதை ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. சில பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த நேந்திரம் பழம் வந்து புளிப்பு இல்லாததுனால நம்ம இந்த பழத்தில் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. இதே மாதிரி ஈஸியாக உங்கள் வீட்லேயும் நேந்திரம் பழம் பாயசம் நல்லா ஹெல்த்தாக பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.